நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் நடத்திய கல்லிறக்கும் போராட்டத்திற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆதரவு கொடுத்துள்ளார். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களிலும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம்தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்ட இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்? போதும்ன்றான். சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடிச்சா போதும்ன்றான். நான் என்ன சொல்றேன், நான் கல் குடிக்க மாட்டேன். ஆனா நான் 6 சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மேனிஃபெஸ்டோ கமிட்டி சேர்மனா இருந்திருக்கேன். போன தரம் கூட நான் தான் சேர்மன். அதிலேயே இதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு. ஆகவே அவருடைய கோரிக்கை சரிதான். அதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த அரசாங்கம் பண்ணலை, அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமே. நீங்கள் டாஸ்மாக்கு அனுமதிக்கிறீங்க, அதுலேயும் இப்போ ஊழல் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, 39,700 கோடி டாஸ்மாகில் மட்டும் ஊழல் நடந்துருக்குன்னு. அதில் அரசாங்கம் எந்தவித யோசனையும் இல்லாமல் அனுமதிக்குது. கல் ஏன் அனுமதிக்கலை? இது 4 ப்ரொடியூசர். கிக் பேக் வாங்கிறது சுலபம், கணக்கு வச்சுக்கிறது சுலபம். அதனால நீங்கள் ஒவ்வொரு விவசாயிட்டையும் போய் நீ கல் இருக்கிற, அதுக்காக எனக்கு நீ 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு எக்ஸைஸ் மினிஸ்டர், கலால் வரி மந்திரி போய் கேட்க முடியுமா? அதனால பண்ண மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இந்த அரசாங்கம், திரவிடியா ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய அடிப்படை விஷயமே ஊழல், எப்படி பணம் சம்பாதிக்கிறது. ஒரு விவசாயிட்டையும் போய் 100-200 வாங்க முடியாது. ஆனால் நாளைய கம்பெனி மொத்தமாக வாங்கலாம் 39,700 கோடி. அதனால நீங்க அதை அனுமதிக்கிறீங்க, இதை அனுமதிக்கல. ஓகே, தேங்க்யூ.